இனிய வணக்கம். அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்கு என்ற குறள். இது தூதியிலே 4வது குறளாக இடம்பெற்றிருக்கிறது. யார் தூதுக்கு செல்லக்கூடிய தன்மையுடையவர்கள், சிறப்பானவர்கள், அதற்கு பொருத்தமானவர்கள் அப்படின்ற ஒரு வரையறைகளை வள்ளுவர் நமக்கு தருகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருக்கணும்? அறிவுடையவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அறிவு இருந்தால் தான் எப்படி சொல்வது, எதை சொல்வது, எதை முன்னே சொல்வது, எப்படி சொன்னால் அது எடுபடும் என்பதையெல்லாம் தன்னுடைய முன் யோசனையால் அவன் அறிந்து கொண்டு செல்வான். அப்போ அறிவு உரு என்றால் அவனுடைய உருவம். அது இப்படி தான் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்லலை. ஆனால் அந்த உருவம் பார்ப்பவர்களுக்கு ஒரு மரியாதை தரும் வண்ணமாக அமைந்திருத்தல் மிக மிக முக்கியம். அதுக்கு நீ அழகாக இருக்கணும், தடியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை வள்ளுவர். அந்த உரு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அறிவு உரு ஆராய்ந்த கல்வி, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது எல்லோரும் படிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேரால் தான் பார்த்திங்கன்னா, படிக்கிற அத்தனை பேராலையும் சிந்திக்கும் அந்த கூர்மை, அறிவு கூர்மை இருக்கிறதா என்றால் அது நாம் எண்ணத்தக்கதாக இருக்கிறதா? அப்போ அவங்க அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லோரும் படிக்கிறாங்க. ஆனால் படித்த அறிவை வாழ்வியலாக்குபவர்கள். கற்க கசடர கற்க கற்றவன் நிற்கன்னு சொல்கிறார் பாருங்கள் 391. அதுபோல் அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அறிவு, ஆராய்ந்த அறிவு, எதை செயல்படுத்துவது எதை செயல்படுத்தக்கூடாது என்பதிலே தெளிந்த அறிவு. இந்த அறிவு உரு ஆராய்ந்த கல்வி என்ற மூன்றிலே செறிவு என்று சொல்லுகிறார். இதிலே பொருத்தமானவர்கள் மட்டுமல்ல, இதிலே உயர்ந்து நிற்பவர்கள். இந்த 3 கூறுகளையும், முக்கிய கூறுகளையும் வரையறைகளையும் இயல்பாகவே உள்ளடக்கியவர்கள். இயல்பாகவே அவங்கக்கிட்ட இருக்குது. அறிவும் இருக்கிறது, நல்ல பொருத்தமான உருவம் இருக்கிறது, ஆராய்ந்த கல்வி முறைக்கான கூறுகள் அவர்களிடையே இருக்கின்றன. இந்த 3லுமே வித்தகர்கள். இவர்களே தூதிற்கு பொருத்தமானவர்கள். இவர்கள் தூது சென்றால் நிச்சயம் நாட்டிடையே நல்லிணக்கம் ஏற்படும். போரே இருக்கும் சூழல் கூட மாறிவிடும். அதுதானே முக்கியம். சில பேர் போனால் போரை உருவாக்கிடுவாங்க. இவர்கள் அந்த சூழலை கூட இவர்கள் மாற்றி விடுவார். அந்த அளவு இவருடைய அந்த திண்மை இருக்கும், அவருடைய அணுகுமுறை இருக்கும் என்பதைத்தான் வள்ளுவம் இங்கு நமக்கு முன்வைக்கிறது. இந்த தூதின் இலக்கணமே ஒவ்வொரு நாடும் கைக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.